ஹாப்பி கிறிஸ்மஸ். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நற்செய்தி. சிரியா நாட்டில் குரோனியூ என்ற ஒரு ஆளுநர் இருந்தார். அவர் முதல் முறையா மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தார். அப்போ அந்த ஊர்ல இருக்கிறவங்களாம் அவங்களுடைய சொந்த ஊருக்கு போய் தன்னுடைய பெயர்களை பதிவு செய்ய போனாங்க. அப்போது தாவீது வழிமரபினரான யோசேப்பு தன் மனைவி மரியாவோடு நாசரேத்துன்ற ஊர்ல யூதேயாவில் உள்ள பெத்லேகத்துக்கு போறாரு. அப்போ மரியா கருவுற்று இருந்தாங்க. அப்ப பேறு காலம் வந்த பொழுது அங்க அவங்களுக்கு அழகான குழந்தை பிறகுது. அப்போ அந்த குழந்தைய சத்திரத்துல எங்கேயும் இடம் கிடைக்காத பொழுது அந்த குழந்தைய ஒரு துணியில பொதித்து தீவன தொட்டியில கிடத்துறாங்க. அப்போ அந்த பக்கமா வயல்வெளியில ஆடு மாடுகளை மேய்த்துட்டு இருந்த இடையர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, அங்க இரவெல்லாம் கிடாய்களை காவல் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஆண்டவருடைய தூதர் அவங்க முன்னாடி தோன்றுறாரு. ஒரு பெருத்த ஒரு வெளிச்சத்தோட, ஒரு பெரிய ஒரு சத்தத்தோட ஆண்டவருடைய தூதர் அவங்களுக்கு அறிக்கையிடுறாரு, நற்செய்தியை சொல்றாரு. அப்பொழுது ஆண்டவருடைய தூதர்கள் அவர்களை பார்த்து சொல்றாங்க, அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். தாவீதின் ஊர்ல ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் பிறந்திருக்கிறார். அவரை தீவன தொட்டியில துணியில பொதித்து சுற்றி வைத்திருக்கிறாங்க அப்படின்ற நற்செய்தியை அவங்களுக்கு அறிவிக்கிறாரு. குழந்தையை தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள் அப்படின்னு சொல்றாரு. இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்ததோரு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்து பாடினார்கள்.